வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அங்கே உள்ள வழக்கமான காவல்துறையினர் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்கக்கூடாது, சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்று நாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை நடத்தி முடித்து இப்போது புகார் கொடுத்தவர்கள் மீதே, பாதிக்கப்பட்ட மக்களின் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. ட்ரையல் கோர்ட், இதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு வேங்கவேல் கிராமத்தை சார்ந்த பொதுமக்களும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த போக்கை கண்டித்து கிராமத்திலேயே அமைதியான முறையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அவர்களை அச்சுறுத்தி காவல்துறையினர் பலரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த, அந்த பகுதியை சார்ந்த, வட்டாரத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை, மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பல தோழர்களை கைது செய்து சிறைப்படுத்தியிருப்பது மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இன்னொன்று சொன்னார் பார்த்தீங்களா, சிபிஐ மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவள் அவசாரி என்று தெரிந்து விட்டது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. இந்த வேங்கவேல் விவகாரம் என்பது 2 நபர்களுக்கு தமிழகத்தில் ஒரு பெரும் தலைவலியாக இருந்தது. அதில் ஒருவர் தலைமகன் ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று வாழும் அம்பேத்கர், எழுச்சி தமிழர், அப்புறம் திராவிட சிறுத்தை தொல் திருமாவளவன் எங்கள் அண்ணன். இந்த 2 பேருக்குமே அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்தது. அவரை, முதல்வரை, என்ன திராவிட மாடல் ஆட்சின்றீங்க, அப்புறம் யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அதிகாரத்தை தூக்கி மேலே நிறுத்தத்தான் திராவிட மாடல் ஆட்சின்றீங்க. அப்புறம் இன்னொரு விளக்கம் சொல்கிறீங்க, அதாவது சமூக விடுதலையோடு சேர்த்த பொருளாதார விடுதலை தான் திராவிட மாடல்ன்றீங்க. நீங்கள் ஒரு பக்கம் இப்படி சொல்கிறீங்க. இன்னொருத்தர், உங்கள் ஆள் ஒருத்தர் சொன்னார், திராவிட மாடல்னால் திராவிடங்கிறது தமிழ், மாடலுங்கிறது ஆங்கிலம், தமிழும் ஆங்கிலமும் கலந்த என்னென்னவோ இந்த மிச்சரை கலக்கிற மாதிரிலாம் கலக்கின்னு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு நெருக்கடி. ஏன்னா வேங்கவேல் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத குற்றம் இல்லை, அதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை, அது இல்லை, சாட்சி இல்லை, போனதில்லை, வந்ததில்லை, யாருமே எதை பற்றியுமே சொல்ல மாட்டான் அப்படின்லாம் இல்லை. அப்போது நீங்கள் இப்போ என்னை போன்றவர்கள் பலர், அரசு இதை கண்டுபிடித்திருக்கோம், கண்டுபிடிச்சிடுச்சு, நான் ட்ரேசபிள் அளவுக்கு இது பெரிய வழக்கு இல்லை, சும்மா ஒரு 4 பேரை கூப்பிட்டுனாலே ஏதோ சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போது அரசு எதற்கோ இதை மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இவர் திமுகவோட அடிமையாயிட்டார். திமுகவின் ஏற்கனவே திமுகவில் ஆதிராவின் வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இவர் திமுகவின் இன்னொரு SC ST விங் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எதை செஞ்சாலும் எங்கள் அண்ணன் குனிஞ்சே நிற்கிறாரு, எதை செஞ்சாலும் வாழும் அம்பேத்கராக அவரை பார்க்குறாரு அப்படின்ற விமர்சனங்கள், நெருக்கடிகள் பல்வேறு தளத்தில் வந்தது. இந்த சமூகத்தில் இருக்கிற ஆளுமைகள் அவரை பார்க்குற போது, என்னங்க நீங்கள் சொல்லக்கூடாதா, இதெல்லாம் இப்படி நடக்குது, போகுதே வருதே, நேரடியாக நீ திமுக காரன் போல் பேசுகிறாய் அப்படின்ற கேள்வியும் பொது வெளியில் வர ஆரம்பித்தது. ஏதோ ஒரு நல்ல பிரஸ்காரம் போல இருக்குது உடனே அவர் சொன்ன பதிலும் அதுதான், இது என்ன எக்ஸ்பைரி டேட்டாக இருக்குது, இது என்ன டானிக்கா, திமுக கட்சியில் இருக்கிற ஒரு தம்பியை கொலை பண்ணிட்டாங்க, 12-13 வருஷம் ஆச்சு, இது என்ன எக்ஸ்பைரி டேட்டா அப்படிலாம் கேட்டார். அதுக்கு என்ன திமுககார மாதிரி பேசுகிறீங்க, நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாங்க. என்ன எங்கே வச்சு அழுத்தினாங்கன்னு தெரியல. அப்புறம் இது இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒன் ஃபைன் டைம் வேங்கவேல்லேருந்து வேன் வச்சு ஆளுங்களை ஏற்று வராங்க. ஏற்றிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு, அரசு நல்லா தான் செய்யுது, எங்கள் அண்ணன் எங்களுக்கு நிச்சயமாக நீதியை பெற்று தருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அதில் அந்த ஜனங்க சொல்லிடுச்சு, கண்டுபிடிக்கலாம் கூட பரவாயில்லைங்க, எங்களையே பாதிக்கப்பட்ட எங்களையே தண்ணி கொடுத்த எங்களையே ஒத்துக்க சொல்கிறாங்க, 2 லட்ச ரூபா தரேன்றாங்க, அரசு வேலை தரேன்றாங்க, வேறு எதனா சலுகை வேணால் கேளுங்க தரேன்னு எங்களையே டார்ச்சர் பண்ணுகிறார்கள் அப்படி என்று விடுதலை சிறுத்தை அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் உட்காந்து பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ணனே ஷாக்காயிட்டார், என்னடா அடிமடியிலே கையை வச்சிட்டீங்களா. அப்போ அந்த மக்கள் அவர் முதல்வர், இவர் தலைவர் அப்படிலாம் யாரும் பார்க்கல. எங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கும் சார். நீங்கள் இது எல்லாருக்கும் ஒரு செய்தி சார். ஆமாம், அட டேங்கில் பிஏ கலந்துட்டானுங்களாம்பா, ஒரு 4 நாள் குடிச்சிட்டா எவனும் சாவலைல்ல, ஒரு 4 பேர் ஹாஸ்பிட்டலில் தானே அட்மிட் ஆனா, இப்போ என்னப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு செய்தி சார். எங்களை பொறுத்தவரை, இல்லை அந்த ஊர்க்காரர்களை பொறுத்தவரை, நாளைக்கு ஒரு டீ கடைக்கு அந்த தம்பி அந்த ஊர்லேருந்து ஒருத்தன் போகிறான் சார்,
இன்றைக்கி ஒரு 5 வயசாக இருக்குது சார் ஒருத்தனுக்கு, ஒரு 10 வயசாக இருக்குது சார், ஒரு 20 வயசில் ஒருத்தன் போய் டீ கடையில் போய் டீ சாப்பிட்றான் சார். கொஞ்சம் கிளாஸ் சுத்தமாக இல்லாமல் இருந்துன்னு வச்சுங்க. ஏங்க என்ன அது சுத்தம் இல்லாமல் இருக்குது, இப்படி இருக்குது, கிளாஸை கழுவலையா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்க, அங்கே இருக்கிறவங்க நினைப்பான், பீ தண்ணி குடித்த ஊரியாது இன்றைக்கி இப்போ கிளாஸு கழுவலன்னு நம்மளை கேட்கலாம். அப்படின்ற பேச்சு வருமா வராதா? அதில் நாங்கள் வெட்கி தலை குனியுமா குடிய மாட்டோமா? அந்த அக்காலாம் சொல்லுது, எங்கள் ஊருக்கு பொண்ணு எடுக்கவே எவனும் வரமாட்டான், இன்னும் ஊருன்னு சொல்ல முடியல, ஒரு விசேஷத்துக்கு எவனும் வரமாட்டான், நாங்கள் வெட்கி தலை குடிக்கிறோம். நாங்கள் வெட்கி தலை குடிய வேண்டியதில்லை, இந்த அரசாங்கம் இந்த பொது சமூகம் தான் சார் வெட்கி தலை குடிக்கணும். ஒரு கிரைம் நடக்கும் சார், சார் அது ஈவன் செஞ்சானா எவனோ ஒரு கல்பிட்டு செஞ்சான் சார், ஒரு வாரத்துக்குள்ளே அவனை வந்து நம்ம பிடிச்சிருந்தேன்னு வச்சுங்க, ஐயோ இந்த நாய் தான் இதை செஞ்சுதா, ஐயோ என்னையா இது, இதெல்லாம் வந்து ஒரு நாகரிக சமூகத்தில் எப்படியா இவெல்லாம் மனுஷனாக இருக்கிறான், இவெல்லாம் பூமிக்கு பாரையா அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சார். இதை விட்டு 2 வருஷம் கழித்த பிறகு இன்றைக்கி ஒரு 100-150 பேர் எனக்கு போடுறான், போடுறா இப்போடுறா அதுடா இதுடா எல்லாம் வந்து அவன் செஞ்சுருப்பான் இவன் செஞ்சுருப்பான் வேறு யாரோ செஞ்சுட்டா, நீங்கள் கடைசியில் நீங்களே செஞ்சுன்னு கதை விட்றீங்களா அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன், என் சொந்த அம்மா பீ தண்ணியை குடிக்க நான் பீயை கலப்பினா சார். ஒரு கால் பேசுகிறவங்க இல்லை ஆமாம்மா இதை ஊர்ஜிதப்படுத்துகிறவங்களாம் ஒரு கால் அந்த மாதிரி ஆட்களாக நம்ம கேட்டோம்னா அவன் எங்கே சார் மூஞ்சி வச்சுப்பான், உங்கள் அம்மா குடிக்கிற தண்ணியில் நீயே பீயை கலப்பிடா, உங்கள் அம்மாவுக்கு மூத்திரத்தை பிஞ்சு குடிப்பிடா குடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவன் மூஞ்சி எங்கே சார் வைப்பான்? இப்போ நீங்கள் குற்றவாளிகளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விசாரணையை தொடங்கினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 3 பேரும் குற்றவாளிகள் அந்த ஊர் அவங்க ஒதுக்கி வச்சுருக்காது, அந்த ஊர் ஏன் வந்து போராடுது, அதில் அந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு நிறுவனம் அதை எடுத்து வெளியிடுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 22-23ஆம் தேதியே நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு அட்மிட் ஆகிட்டோம், தண்ணி நாத்தம் அடிக்குது, ஏதோ எலி செத்துருக்குன்னு நாங்கள் தான் போய் ஏறி மேலே பாடுறான்றோம். நாங்கள் இருக்கிறோம், பிடிஓ அவங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, மேலே போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர் ஒரே சிம்டம்ஸோடு ஒரு 5-6 பேர் அட்மிட் ஆகிறான்னா அதை ஆய்வு செய்ய வேண்டியது ரெவென்யூவோட கடமை, அங்கே இருக்கிற சுகாதார நலத்துறையோட கடமை. அவங்களாம் வந்துடுறாங்க, இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. அந்த பசங்க ஏறி பார்க்குறானுவா, அந்த சம்மந்தப்பட்ட முத்தையாவின் டிரைவரும் ஏறி பார்க்குறாரு, எட்வினோ ஏதோ ஒருத்தர் அவர் ஏறி பார்க்குறாரு, அப்புறம் பல பேர் அதில் ஏறி பார்க்குறாங்க. இப்போ இந்த பசங்க 3 பேர் பார்த்து மேலே பார்த்துட்டு இந்த வீடியோ ஒருத்தன் க்ளோஸான ரே பிஏ போய் இப்படி க்ளோஸாக எடுக்கிறான், ஒருத்தன் சிரிக்கிறான் இயல்பா. உடனே அவன் குடிஞ்சு பார்க்குறான், நிமிந்து பார்த்தான், உடனே இந்த மாதிரி இருக்குன்னு கீழே இருக்கவங்க யாரும் நம்பலை, ஒரு கேரி பேக் கொடுத்து அதை எடுத்துகிட்டு வரான்றாங்க. இதுதான் இப்போது இன்ஃப்ரண்ட் பிடிஓ தாசில்தார் முன்னாடி தான் இது எடுக்கப்படுதா சொல்லுது. உடனே அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணிட்டு ப்ளீச்சிங் பவுடர் விட்டு கழுவி எல்லாத்தையும் பண்ணிடுறான். சீன் ஆஃப் கிரைம், அதாவது குற்றம் நடந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்தை உடனே இவங்க டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த உத்தரமேரூர் பக்கம் நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு காக்கா முட்டையத்துக்கு அது போட்டதில்ல, அதில் அந்த பள்ளிக்கூடத்தில் அது வந்து தரமட்ட டேங்க், பள்ளிக்கூடத்தில் வந்து சின்ன தொட்டி, அந்த தொட்டி எடுத்து சமைக்கிறாங்க, நாற்றம் வருது. அங்கே இருக்கிற சமையலை சொல்கிறாங்க, ஆமாம் சமைச்ச உணவை நாங்கள் கீழே பொச்சிட்டோம் நாத்தாட்சித்தால் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வேறு மாதிரி போச்சுன்னு வச்சுங்க. இப்போது அந்த மாதிரி நாத்தம் அடிக்குதுன்னு பொதுவாக பள்ளிக்கூடங்களில் பிடி மாஸ்டர் இருப்பார், அவர் ஏறி பார்த்துருப்பார், இல்லை அந்த அசிஸ்டன்ட் ஹெச்எம் ஏறி பார்த்துருப்பார். அவர் பார்த்துருந்தாருன்னா உண்மையிலே அது வந்து ஒரு முட்டை ஓடாக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார் ஹெச்எம், அதை எடுத்து போட்டு தண்ணியை வந்து விட்டுட்டு இல்லை கூடுதலாக கழுவி கூட விட்டுட்டு நார்மலாக அப்படியே போயிருக்கும். ஏன் வந்து எஸ்பிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க? ஓட்டு எடுக்கிறதுக்கு எஸ்பி வரணுமா, கலெக்டர் வரணுமா? பெரிய விஷயம் இல்லைல்ல. அப்போது அந்த ஹெச்எம்மோ அந்த பிடி மாஸ்டர் என்ன நினச்சிருப்பார், நம்மளே கூட அதை மறைச்சிடலாம், சப்போஸ் நாளைக்கு இது வெளியே வந்தால் நம்ம வேலைக்கு உலையாயிடும், நமக்கு எதுக்கு வம்பு, நாம் அவங்க கையில் ஒப்படைச்சிடும் அப்படின்னு தானே பண்ணுறாரு. சிம்பிள் ஓடாக இருந்தால் முட்டை பாதி ஷெல்லாக இருந்தால் எடுத்து அவரே போட்டிருப்பார்ல. அப்போ அவங்க வராங்க, வந்து பார்த்துட்டு இதே அந்த குற்றம் நடந்த இடத்தை அந்த தடயத்தை முழுவதுமாக அந்த டேங்கை இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு அந்த க்ரைம் ஆஃப் சீன் அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அதெல்லாம் சிம்பிள் ஒரு அரை ஓடு எங்கேயோ காக்காத்துக்கு வந்து போட்டுது. அப்படி தான் சார் இது.
அப்போது இந்த விசாரணையில் அந்த ஊர்லாம் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் பிள்ளைங்க போச்சு வந்தது, எங்களையே வந்து ஒத்துக்க சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, பணம் தரேன்னாங்க, ஒரு அரசு வேலை தரேன்னாங்க, அது இதெல்லாம் வந்து ஊர் மக்கள் சொல்கிறாங்கல்ல சார். அப்போது எங்கள் குரல் வந்து எங்கேயுமே ஒலிக்கக்கூடாதா? எங்கள் குரலுக்கு எவனுமே மதிப்பு தர மாட்டீங்களா? எங்களை நீங்கள் ஒரு மனுஷனாக பார்க்கலையா சார்? இதை மூர்த்தி சொன்னான்னா பொய்ன்னு கூட சொல்லுங்கள் சார். சார் அந்த ஊர்க்காரங்க அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தன் சொன்னா கூட ஏதோ அவங்க கூட ஆளாயிட்டான் பாருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 10 பேர் 5 பேர் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. இன்று வரைக்கும் போராட்டம் தொடருது. சரி, இவங்களே குற்றவாளின்னு கூட வைப்போம். ஒரு வீடியோ இன்றைக்கி ஒரு ஆடியோ மாதிரி வருதில்ல சார், இந்த மாதிரி அடிக்கிறாங்கம்மா, உதைக்கிறாங்கம்மா, ஒத்துக்க சொல்கிறாங்கம்மா, என்ன ஆத்தா என்ன சொல்லலாம்? இப்போ ஒத்துக்குப்பா, அப்புறம் நம்ம வந்து கோர்ட்டில் போய் இல்லைன்னு நிரூபிச்சலாமா, அடிவாங்க அதை கண்ணு அப்படியே சொல்லுவாங்க. அக்யூஸ் அப்படி சொல்லுவான், மாப்பிள்ள ஒரே டார்ச்சர் பண்ணுறாடா, சரி ஒத்துக்க, அப்புறம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். ஒரு அம்மா அப்படி சொல்லுவாங்களா? கண்ணு என்ன பண்ணாலும் ஒத்துக்காத கண்ணு, அச்சு கூட கேட்பாங்க கண்ணு, ஒத்துக்காத கண்ணு, வேணாங்கண்ணு அப்படின்றாங்க. அதில் அந்த இவனுக்கு போட்ட அறிவாளிகள் அடுத்த பிட்டில் அவங்க அத்தைன்னு ஒருத்தவங்க பேசுவாங்க. ஐயோ இப்படிலாம் நடக்குன்னு தெரிஞ்சால் நம்ம சொல்லாமே இருந்திருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? இப்படி நம்ம மேலே திருப்பாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம கர்மம் இது நடக்கவே இல்லை, ஆடே திருட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டேங்கில் இருக்கிற தண்ணி எடுத்து விட்டு கழுவிட்டு நம்மளே யூஸ் பண்ணியிருக்கலாமே, நாமளே போய் வழியை மாட்டின மாதிரி ஆகிப்போச்சுன்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடு தானே அந்த பேச்சு. அதையெல்லாம் பேசணும். இன்றைக்கு மீடியாக்காரங்கள் மீடியா ட்ரையல் நடத்துகிறான். ஏன் நடத்துகிறான்? எஸ்சி குடித்த தண்ணியில் எஸ்சி தாண்டா போட்டான் அப்படின்னு பொது சமூகத்திற்கு ஒன்று சொல்ல வரோம். இன்றைக்கி பொது சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலர் பெத்தியா உங்கள் வேலை தானே, நாங்கள் அப்பயே சொன்னோம்ல, நீங்களாம் பிசிஆரை வச்சு குழப்பு நடத்துகிறவண்டா, இப்படி தானே நீங்கள் அப்படின்னு தரைக்கிறோம் மட்டரகமாக. அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போடுறோம்ல,